ஒரு வீடியோவில் பர்டிகுலர் செக்ஷன் மட்டும் ஃப்ரீஸ் பண்ணி அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறது இந்த ஃப்ரீஸ் ஃப்ரேம். ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சேனல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங், டிசைனிங், தென் ஃபோட்டோஸ், ஆடியோஸ், ஸோ இதை பற்றி தான் மேக்ஸிமம் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றின டுட்டோரியல்ஸ் மட்டும் தான் நம்ம இந்த சேனலில் போட்டுருக்கோம். ஸோ டிலே பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு flyradesignstudio. வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, Adobe Premiere Pro ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்துட்டு ஃபுட்டேஜ் உள்ளே இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம உள்ளே இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் ட்ராக் பண்ணி உள்ளே ஆட் பண்ணுங்கள். இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் அந்த வீடியோ. ஸோ இந்த ஃபுட்டேஜை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நியூ சீக்வன்ஸ் ஃப்ரம் கிளிக் பண்ணிருக்கோம். ஸோ அதில் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ க்ரியேட் ஆயிடுச்சு, சீக்வன்ஸ் க்ரியேட் ஆயிடுச்சு. ப்ளே பண்ணி பாருங்கள், ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு நான் இந்த ஃப்ரேம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃப்ரேமில் ஜஸ்ட் ஒரு கட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் கட்டர் யூஸ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிடுங்க. ஸோ அது இல்லாமல் இங்கே இந்த ப்ராப்பர்ட்டி பேனல் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா ஐக்கான் ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஐக்கான் உங்களுக்கு ஷோ ஆகலைன்னா இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேமரா ஐக்கான் இங்கே இருக்கும். இதை ட்ராக் பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த கேமரா ஐக்கான் உங்களுக்கு இல்லைன்னா, ஸோ உங்களுக்கு கிடச்சிருச்சு, என்ன பண்ண போனால் இந்த கேமரா ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண ஒரு நேம் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டைரக்டில் தான் போய் விழுகும் இந்த இமேஜு. பட் இந்த இமேஜ் வந்துட்டு டைரெக்டாக இங்கேயும் ப்ராப்பர்ட்டி ஃபைலையும் வந்து விழுகணும், இந்த ப்ராஜெக்ட் பேனலையும் வந்து விழணும். ஸோ அதனால் இம்போர்ட் இன்டு ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எங்கேயும் இந்த இமேஜ் ப்ளேஸ் ஆயிரும். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இங்கேயும் அந்த இமேஜ் வந்துடுச்சு. இதை ட்ராக் பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணி பாருங்கள். ஸோ செலக்ட் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு அது இதை ட்ராக் பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், ப்ளே பண்ணி பார்க்கலாம். தட்ஸ் இட். ஸோ இந்த இடத்துல ஸ்டக் ஆகுது பார்த்தீங்கன்னா, ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஃப்ரீஸ் அண்ட் ரிலீஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இதை தான் நம்ம இப்போது ஃப்ரீஸ் பண்ண இதை தான் நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்துட்டு முதலையே கொஞ்சம் சைஸ் பெருசு பண்ணியிருக்கணும். கண்ட்ரோல் பேனல் போயிட்டு இதோட சைஸ் வந்துட்டு 47 கொடுத்துருக்கேன். இது எல்லா இதுலேயும் இருக்கணும். கொஞ்சம் ஜூம் பண்ணியிருக்கணும். முதல்ல ஃபஸ்ட்டே இது பண்ணியிருக்கணும், பட் நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம். ஓகே, ரிலீஸ். தட்ஸ் இட். ஸோ ஜூம் பண்ணியிருக்கோம் கொஞ்சம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. தென் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இமேஜ் இருக்குது இல்லைங்களா? ஸோ முதல்ல கட் பண்ண இந்த இமேஜ், ஸோ இந்த இமேஜ் இதை வந்து நீங்கள் இங்கே ஷோவாக இருக்கும். இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். எடிட் இன் Adobe Photoshopனு ஷோ ஆகும். ஸோ ஃபோட்டோஷாப்பில் இப்போ நம்ம எடிட் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அந்த இமேஜ் இங்கே ஷோ ஆகுது. ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, இதை எடிட் பண்ண போகிறோம். ஸோ இதை கட் பண்ண போகிறோம். அதுக்காக நீங்கள் ப்ராப்பர்ட்டி பேனலில் போனீங்கன்னா குயிக் செலெக்ஷன் டூல்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஓப்பன் ப்ராக்கெட் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் சின்னது பெருசாகும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள். எதை கட் பண்ணுமோ அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கொஞ்சம் கிளம்ஸியாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் அண்ட் மாஸ்க். ஸோ தட்ஸ் இட். இங்கே போயிட்டு ப்ராப்பர்ட்டி பேனலில் போயிட்டு லேயர் மாஸ்க்னு செலக்ட் பண்ணிவிட்டு
ஓகேன்னு கொடுத்துருங்க. ஸோ இதை தான் நம்ம இப்போ கொஞ்சம் இதோட இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்கும். பட் அது பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம இதை கார்ட்டூனாக மாற்ற போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு இது இருக்கும், இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது. ஸோ இதெல்லாம் பிரச்சனை இல்லை. எப்படின்னா இப்போ நீங்கள் ஃபில்ட்ரு போயிருங்க, ஃபில்டர் கேலரிக்குள்ளே போயிருங்க, ஃபிட் இன் வியூ. ஸோ இந்த மாதிரி ஷோ ஆகுது இல்லைங்களா. ஸோ ஸ்டைலில் வந்துட்டு ஸோ ஸ்கெட்சு அதில் ஸ்டாம்ப்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இதுதான் நமக்கு வேணும். இதில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு அந்த கார்ட்டூன் இது வேணும் அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு போதும். ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு க்ரியேட் ஆகிடுச்சுங்களா. இதை கண்ட்ரோல் எஸ் கொடுத்திங்கன்னா சேவ் ஆகிடும். அதை வந்து நீங்கள் வந்து பிஎன்ஜியாக சேவ் பண்ணிக்கோங்க. பிஎன்ஜின்னு கொடுத்துருங்க. ஆல்ரெடி நான் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன், ஆல்ரெடி என்னோடய இமேஜ் இருக்குது, இருந்தாலும் அதுலேயும் நான் சேவ் பண்ணுறேன். எஸ் ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இந்த இமேஜ் என்ன பண்ண போகிறேன்னா டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த இமேஜை நீங்கள் இம்போர்ட் பண்ணுங்கள் உள்ள. இதை அப்படியே ட்ராக் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க. முதல்ல வந்து இதோட சைஸ் நான் 140 ரீஸ்கேல் பண்ணியிருக்கோம், அதனால் நீங்கள் இது 147. ஸோ இதை தூக்கிடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த இமேஜ் கிடச்சிரும். ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. தட்ஸ் இட். ஸோ இன்னும் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கலர் மேட் நம்ம ஆட் பண்ணலாம், பேக்ரவுண்ட் ஏதாவது செட் பண்ணலாம். ஸோ நியூ ஐட்டமில் கலர் மேட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கலர் தான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்து இந்த சைஸுக்கு கொடுத்துருங்க, உள்ளே தூக்கி போட்டுருங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். ஸோ அது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஆடியோ ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபைலில் போய்ட்டு நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபைல் இருக்குது என்கிட்ட, ஆடியோ ஃபைல் இருக்குது, உள்ளே ட்ராக் பண்ணி போடுங்க. ஸோ நம்மக்கிட்ட இப்போ ஆடியோவும் கிடச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம வேரியேஷன் பண்ணலாம். ஓகேங்களா. இதை நான் கொஞ்சம் தள்ளிக்கு விட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வச்சாச்சு. இதில் என்ன பண்ண போகிறோம், நான் கட் பண்ணலாம். 1 2 4 இல்லைனா நாம் 4. ஸோ 4 ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு சைஸும் நான் எக்ஸ்ட்ரா பண்ண போகிறேன். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 1 செகண்ட். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதோட சைஸை எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ சேம் அதே மாதிரி இதை கிளிக் பண்ணிடுங்க, சைஸ் எக்ஸ்ட்ரா பண்ணுங்க, கீழே இறக்கிக்கலாம். அதே மாதிரி அடுத்த இமேஜ் கீழே இருக்கீங்க. ஸோ இதோட ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதோட சைஸ் இந்த தான்.
தட்ஸ் இட். ஸோ ஓகே, என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சின்ன டெக்ஸ்ட் மட்டும் ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஸோ அதை கொஞ்சம் பெருசு பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இந்த மாதிரியும் அடுத்ததில் இன்னொரு இது. ஸோ இன்னொரு ஃப்ரேம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் பெருசு பண்ணலாம். அதே மாதிரி அடுத்த ஃப்ரேமில் இது இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாம். இதில் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி கீழே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே எக்ஸ்ட்ராவாக நமக்கு ஆடியோ இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்லைஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணிடுங்க. ஸ்லைட் பண்ணி அதை டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அது டெலீட் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஹோல்ட் ஆன். சேவ் பண்ணியிருக்கேன். ப்ளே. ஓகே, இன்னொரு டைம். தட்ஸ் இட். அவ்வளோதான் கைஸ். ஸோ இதில் வந்து நம்ம அவுட்புட் எடுக்கிறதுக்காக, வீடியோவை நம்ம எடுக்கிறதுக்காக ஹோம் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா கீபோர்டில் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்துடும் ஃப்ரேமுக்கு. ஸோ இங்கே ஃப்ளவர் ப்ராக்கெட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி எண்டுன்னு சொல்லிட்டு கீபோர்டில் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இங்கே இன்னொரு ஃப்ளவர் பாக்கெட் லாஸ்ட் எண்டுங்கிற மாதிரி ஃப்ளவர் பாக்கெட் இருக்கும். ஸோ அது நீங்கள் ஷார்ட்கட் வந்து ஓ, இதுக்கு வந்துட்டு ஐ. ஸோ நான் இப்போ நம்ம ஓ கிளிக் பண்ணுறேன். ஸோ எதுலேருந்து எது வரைக்கும் நம்ம கட் பண்ண போகிறோங்கிறது தான், வீடியோவே எடுக்க போகிறோங்கிறது தான் அது காட்டுது. ஸோ ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் அண்ட் மீடியா கிளிக் பண்ணிவிட்டு எங்கே நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபைனல் ஃப்ரீஸ் ஃப்ரேம். சேவ் கொடுத்துட்டேன். 6 MB வருது. 12 MB நான் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, எக்ஸ்போர்ட். ஸோ ஃப்ரீஸ் ஃப்ரேம். ஸோ நான் காட்டினது ஒரு சின்ன சாம்பிள் தான். ஸோ இதே மாதிரி நீங்கள் நிறையா டைப் யூஸ் பண்ண முடியும். உங்களோட க்ரியேட்டிவிட்டி பேஸ் பண்ணி அது மாறும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எஃபெக்ட்ஸ் பார்க்கலாம். பாய்.